என்ன கேட்டிங்க? வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களால 12.36% டேக்ஸ் கட்ட முடியாதான்? வெரி குட். நம்ம இந்தியாவோட மொத்த கருப்பு பணம் எவ்வளோன்னு தெரியுமா? 75 லட்சம் கோடி வெளிநாட்டில் மட்டுமே இருக்குது. இன்னும் இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு இன்னும் யாராலுமே கணிக்க முடியும். இந்தியாவில் மொத்தம் 127 கோடி மேலே மக்கள் தொகை இருக்காங்க. அதில் இந்தியாவிலேருந்து மொத்தம் 52 கோடி பேர் வெளிநாட்டில் வேலைக்காக வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து 3 கோடி பேர் வந்திருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நல்லா வாழ்ந்தவன் எல்லாம் இன்றைக்கி வெளிநாட்டில் கஷ்டப்படுறான். கார் கழுவுறான், குப்பை பொறுக்கிறான், கண்ட நாய்க்கிட்டலாம் திட்டு வாங்குறான். காரணம் விலைவாசியும் இந்தியாவில் இருக்க ஊழலும் தான் காரணம். இந்தியாவில் இருக்க அரசுகளால் ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பை மக்களுக்கு உருவாக்கி தர முடியல. ஏதோ அவங்களுக்கு முயன்ற வழியில் ஒரு வேலையை தேடிட்டு வெளிநாட்டை நோக்கி பயணம் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த இந்தியாவிலேருந்து ஒரு புது சட்டங்கள் வந்து அந்த ஏழை மக்கள் மேலே திணிக்கப்படுகிறது. வருமானத்துக்கு அதிகமாக 100 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்த பல அரசியல்வாதிகள் இன்னும் அதுக்காக டேக்ஸ் கூட கட்டாமல் ஜெயிலேருந்து வெளில வந்து சுதந்திரமாக தான் சுற்றுறாங்க. ஆனால் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுக்காக வெறும் 70,000 ரூபா காசுக்காக அப்பா வீட்டை அடகு வச்சு, அம்மா நகையை விற்று, பொண்டாட்டி தாலியை அடகு வச்சு, ஏதோ ஒரு வழியில் கடன் வாங்கி நாட்டை விட்டு வேலைக்காக ஒருத்தன் வெளிநாட்டு வந்தான். அந்த கடனுக்கு வட்டிக்கு மேலே வட்டி ஏறி அந்த கடனை கட்ட முடியாமல் அவன் வாழ்நாளில் பாதி நாள் வெளிநாட்டிலேயே அடுத்தவங்களுக்காக உழைச்சி அவன் வாழ்க்கையை இழக்கிறான். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு இந்தியாவிலேருந்து 2000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்காக இடம்பெயர்றாங்க. இதில் நம்ம அரசு புதிய சேவை வரி திட்டத்தை அமல்படுத்தியிருக்கு. அந்த திட்டம் தான் 12.36% சேவை வரி திட்டம். அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பின்படி 100க்கு 12 ரூபா 36 காசும், 1000க்கு 126 ரூபா 36 காசும், 10,000க்கு 1236 காசும், 1 லட்சத்துக்கு 12,360 காசும் வரியாக செலுத்த வேண்டும். நாங்கள் உங்களை டேக்ஸ் போட வேணான்னு என்றைக்குமே சொன்னதில்லை சார். ஆனால் ஏழை மக்களை பாதிக்கும் மாதிரி எந்த டேக்ஸும் போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற ஒருத்தனால டேக்ஸ் கட்ட முடியலன்னா மாதம் 20,000 சம்பளம் வாங்குகிற ஒருத்தனால எப்படி முடியும் சொல்லுங்கள்? இது போன்ற மக்களை சுமையில் தள்ளும் ஒரு நடவடிக்கைகள் எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் வந்து கைவிட வேண்டும். அதுதான் எங்களை மாரி வெளிநாட்டில் வசிக்கிற இந்தியாவிலே இருக்கிற ஏழைகளோட நடுத்தர மக்களோட ஒரு வேண்டுகோள். இதை போல் ஏழை மக்களையும் நடுத்தர மக்களையும் பாதிக்கிற எந்த ஒரு வரி சுமை திட்டத்தையும் அரசு கைவிட வேண்டும் என்று நாங்கள் இப்போ கடைசியாக சோசியல் நெட்வொர்க் பேஜையும் எங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்காக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் என்று ஷேர் பண்ணுங்க என்று எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. நானும் வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒரு மனுஷன் தான். உங்கள் எல்லார் கஷ்டத்தையும் புரிஞ்சவன். பாய்.